ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ஸ்வீட் பொடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுண்டல் ரெடி பண்ணிடலாம். நான் 1/4 கிலோ சுண்டலை தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு அலசி வச்சுருக்க சுண்டலை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் இப்போயே போட்டுடலாம். சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. 6 விசில் வந்துருச்சு. குக்கரில் ஸ்டீம் போனோடனே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே பாருங்கள், சுண்டல் எல்லாம் வெந்தது நல்லா தெரியுது. ஒரு சுண்டல் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சுண்டல் சூப்பராக வந்துருச்சு. அடுத்து இதை தாளிச்சிடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்து 2ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நீங்கள் கடுகு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகா போட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பெருசாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை போட்டுடலாம். சுண்டலை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விடுங்க. சுண்டலை வதக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சுண்டலில் நம்ம வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. தேங்காவை போட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நிறைய சுண்டல் செஞ்சு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவல் போடாதீங்க. தேங்காய் போட்டிங்கன்னா கெட்டு போயிடும், வச்சு சாப்பிட முடியாது. உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுங்க. அடுத்து ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, பச்சரிசி மாவு எந்த மாவு இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம பச்சரிசி மாவை போட்டு வறுத்துட்டு கொழுக்கட்டை பண்ணுறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். பச்சரிசி மாவை போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் பச்சரிசி மாவை வறுக்க பச்சரிசி மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவு வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். வெள்ளை பாகு காய்ச்சறதுக்காக அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அரிசி மாவு எடுத்ததுனால 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம போட்டிருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால் இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை போட்டுடலாம். மாவு போட்டுட்டு அந்த வெல்லத்துலேயே நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா நல்லா பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுருங்க. நீங்கள் ஸ்டீமரில் வச்சிங்கனாலும் ஸ்டீமரில் வச்சு வேக விட்டுருங்க. நான் இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன், அதனால் இட்லி தட்டில் வச்சிடுறேன். கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுட்டோம். இதை அடுத்து நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் ஸ்டீமரில் வேக வச்சாலும் சரி, இட்லி தட்டில் வேக வச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்து வந்துட்டோம். நம்ம பச்சரிசி மாவை வறுத்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் கொழுக்கட்டை வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் கொழுக்கட்டை பண்ணி அசத்துங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.